வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புதிய கதையுடைய ஆரம்பம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். திக் ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்றதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஆமாங்க, பால்வாடியில் ஆரம்பித்து எங்களுக்கு இப்போ வயசு 20க்கு மேலே ஆச்சு. 2.5 வயசில் பிடிச்ச கையை நாங்கள் இன்னும் விடாமல் இருக்கோம். வாழ்க்கையில் படிப்பால் மட்டும்தான் முன்னேற முடியுன்ற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி முயற்சினாலையும் உழைப்பினாலையும் முன்னேறலாம் அப்படின்றது தான் ஒரு மெயினாக இந்த கதை. பார்த்துக்கோங்க. ஆமாங்க, படிப்பால் மட்டும்தான் முன்னேற முடியும்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம்தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. அதையும் மீறி படிக்காதவங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் முன்னாடி வந்து காட்டியிருக்காங்க. அப்படி தான் எங்கள் வாழ்க்கையும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறோன்றது தான் நீங்கள் இந்த கதையில் பார்க்க போகிறீங்க. கதைனா இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு தான். அதையும் தாண்டி கஷ்டம் மட்டுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இனி அனுபவிக்க போகிற காதல், கஷ்டங்கள், அவமானங்கள், சின்ன சின்ன ரொமான்ஸு எல்லாம் கலந்தது தாங்க இந்த கதை. இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஆமாங்க, இவளுக்கு 3 பேர் கூடயும் சேர்ந்து நான் எப்படி சிக்கி சின்ன பின்னமாக போகிறேன்றதை நீங்கள் பார்க்க போகிற கதை தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த கதைக்கு உங்களோட முழு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி, ஆளாளுக்கு இப்படி படுத்துக்கிட்டா நைட்டு யாரடி சமையல் பண்ணுறது? அதான் தெரியுதுல்ல, எல்லாரும் படுத்துருக்கோன்னு. நீ தாண்டி சமையல் பண்ணணும். போய் பண்ணுடி. பண்ணுறேன். இன்பா வாடி, சமையல் பண்ணுங்கடி. வாங்கடி, ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். வாங்கடி, காலையில் வேறு சீக்கிரமாக கடைக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடி. இன்றைக்கி ஒரு நாள் நீயே சமையலை பார்த்துக்கோ. டெய்லி உங்களோட இதே தொல்லையாக போச்சுடி. எந்திரிச்சு வாங்கடி, யாராவது போய் சமையல் பண்ணலாம். ஏண்டி இன்பா, இன்பா நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாது? என்னன்னு சொல்லுடி. நம்ம ஏன் சமையலுக்கு ஒரு ஆள் வைக்கக்கூடாது? நாளைக்கு வாடகை கொடுக்க வழி இருக்கா உனக்கு? சமையல் பண்ண வர சொன்னா ஆளாளுக்கு டாப்பிக்கே மாற்றிட்டாளுங்க. யாராவது எழுந்திரிச்சு வாங்கடி, போய் சமையல் பண்ண. ஏண்டி எரும மாடி, ஏண்டி நீயும் அது படுத்துக்கிட்ட? போடி, போய் சமையல் பண்ணு. நான் சமையல் பண்ணி இன்னைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்கடி. ஏண்டி கருப்பி, இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் சமையல் பண்ணுடி. சரிடி, நீங்கள் 3 பேரும் இப்படி கெஞ்சி கேட்டுக்கிறனால இன்னைக்கு நானே போய் சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டி. கிச்சனில் கால் எடுத்து வச்ச முதல் டெட் பாடி நீயாக தான் இருப்பேன். இன்றைக்கி என்னுடைய சமையல் திறமைகளை நான் வெளிப்படுத்தி கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு செஃப்பாக போகலை. என் பேர் ரோஜா இல்லடி. ஒத்த ரோசான்னு மாற்றி வச்சுக்கிறோம். போய் சமையலை பாருடி. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம்? வீட்டில் என்ன காய்கறி இருக்குன்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம் என்ன காய்கறி இருக்குன்னு. பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காய் இன்றைக்கி பயங்கரமான ஒரு டிஷ் பண்ணி அசத்திர வேண்டியது தான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைன்னா நானே பண்ணிக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே சமையல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நானே சூப்பரான சமையல் பண்ணி உங்களை அசத்த போகிறேன். என்னடி பண்ண போகிற? பூசணிக்காய் குழம்பா? பூசணிக்காவில் தான் ஒரு டிஷ் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் போங்க, நான் கொண்டு வரேன். போங்க போங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். இன்னைக்கு பூசணிக்காவில் பாயசம் பண்ணி அசத்திர வேண்டியது தான். பூசணிக்காய் பாயசம் ரெடி. இப்போ அவளுகளை கூப்பிட்டு அசத்திடுவோம். எடி இன்பா, கயல், மலர், சமைச்சிட்டேன், வாங்கடி சாப்பிடலாம். என்னடி பண்ணியிருக்க? சாம்பாரா? இந்தாடி, டேஸ்ட் பண்ணி பாரு. நீ டேஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் தான் அவளுங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இது என்னடி கருமம் இப்படி இருக்கு? இது என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னது கருமமா? டேஸ்ட் பண்ணி பாருடி, அப்பதான் தெரியும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சேன் இல்லை, என்னைய சொல்லணும்டி. சரி, முதல்ல இது என்னதுன்னு சொல்லுடி. பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்க, பாதி பூசணிக்காய் கீழே போட்டு வச்சிருக்க. என்னதான் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லு. இதுதான் பூசணிக்காய் பாயசம். என்னது, பூசணிக்காயில பாயசம் பண்ணியிருக்கியா? சபா, என்னடி பண்ணி வச்சிருக்க? அந்த ஒரு பூசணிக்காய் இருந்தது நாளைக்கு குழம்பாவது வச்சிருக்கலாம். என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். இரு, நான் இன்பாவுக்கும் கயலுக்கும் கொடுக்குறேன். என்னடி இது? சாப்பிட்டு பாரு, அப்போதான் தெரியும். ஆமாம், எதுக்கடி அந்த அம்மையார் கோவமாக உட்காந்துருக்காரு? நீ எதுக்கடி வாயை படுத்துட்டு ஷாக்காக இருக்கு? ஏண்டி ரோஜா, இது என்னதுன்னு சொல்லு. சாம்பார் பண்ணியிருக்கியா? இது என்னடி மேலே எல்லாமோ கிடக்குது? உனக்கு கண் இருக்கா இல்லையா? டேஸ்ட் பண்ணி பாரு. இதை பார்த்தா உனக்கு சாம்பார் மாதிரியா இருக்கு? டேஸ்ட் பண்ணி பாரு. பார்த்துட்டு அடுத்த அவளை கிச்சனுக்குள்ளே விடலாமா வேண்டாமான்னு நீ யோசி.
உனக்கு என் பாயசத்தை சாப்பிட கொடுத்து வைக்கல, பேசாம இரு. அவளுக்கு என்னைய புகழ்றதையும் பாராட்டுறதையும் நீ பார்த்து இதே மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு இரு. இது என்னடி இவ்வளோ இனிப்பா இருக்கு? இது என்னடி பண்ணி வச்சிருக்க? பாயசம் இனிப்பாக தான் இருக்கும், அப்புறம் என்ன கசப்பாவா இருக்கும்? என்னது, பூசணிக்காவில் பாயசம் பண்ணியிருக்கியா? இல்லை என்னன்னு கேட்கேன். எதுக்கு நான் பாயசம் பண்ணியிருக்கேன்னு எல்லாருமே இப்படி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு 2 பேருக்கும் வாய் கோணிக்கிட்டு போயிருக்கு? இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். உன்னை பூசணிக்காயில் கை வைக்க சொன்னது யாரடி? இருந்த ஒரு பூசணிக்காவே நாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு எல்லாரும் போய் பட்டினியாவே படுத்து உறங்குங்க. பாயசம் பண்ணுறதுக்கு அழுக்கான அவ்வளவு பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுட்டு ரூம்குள்ளே வந்து படு, இல்லைன்னா வெளியே போய் படு. நீ ஒன்றும் சொல்லலை, நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வரலடி. சரிடி, அவள் அழுக்காக்கின பாத்திரம் கிடக்கட்டும், நாளைக்கு காலையில் கழுவிக்கிறலாம். பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கடி. ஆமாடி, காலையிலேயே கடைக்கு போகணும். கடைக்கு வேற சீக்கிரம் போகலாம். அந்த ஓனர் வேற கிடந்து கத்திக்கிட்டே இருப்பார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டம்னு தெரியலடி. ஓடுவோம், உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடுவோம். சரிடி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க, நான் தூங்குறேன்.